எடுத்து லைட்டு சுவிட்சு இந்த பிரேக்கு அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணே. இது பேட்டரி பைக் வந்து நீங்கள் ஓன் யூஸ் எடுத்துருக்கீங்களா இல்லை கஸ்டமருக்கு ரெடி பண்ணிருக்கீங்களா? இல்லைம்மா, இது எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தருக்காக ரெடி பண்ணோம். அப்படியாண்ணே, சரிண்ணே சரிண்ணே. இது பேட்டரி எத்தனை ஆம்ஸ் வரண்ணே இருக்குது? இது பேட்டரி 30 ஆம்ஸ் போட்டிருக்கேன். 30 ஆம்ஸ். ஆமாம். சரிண்ணே. வீல் கப் மோட்டர் தானே போட்டிருக்கீங்க? ஆமாம், அப் மோட்டர் தான் போட்டிருக்கோம். சரிண்ணே சரிண்ணே. உங்கள் ஒர்க் ஷாப் எங்கண்ணே இருக்குது? எனக்கு கீழே பவரில் வச்சுருக்கேம்மா. கீழே பவர், தென்காசி மாவட்டம் கீழே பவரில் வச்சுருக்கேன், பவர் சத்திரம் பக்கம். சரிண்ணே சரிண்ணே. இந்த பைக் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு வரணும் போகுது? இது 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுது. எத்தனை ஆளுக்கு வச்சு ஏற்றி? 2 பேரை வச்சு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போச்சு. 3 பேரை ஏற்றி பார்க்கல. சரி, இழுக்கு வந்தாரலாமா. விவசாயத்துக்கு சரியாக வர நினைக்கிறேன். நிச்சயமா அதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிண்ணா. இது ஸ்பீடு இந்த சார்ஜெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சார்ஜு ஒரு வாட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதில் டிஸ்பிளேயில் தெரியும் உங்களுக்கு. சரி. இதில் 4 பாயிண்ட் இருக்கா, 4 பாயிண்ட்னா ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தாப்புல இதில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அதில் தெரியும். 50.1 வோல்ட் இருக்குது இதில். சரி சரி சரிண்ணே. இது இந்த பைக் உங்களுக்கு தயாரிக்க அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அனுபவம் என்ன அனுபவம், ஒரு ஐடியா இருந்துச்சு ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தோம். சரி. அதில் இருந்து இப்போ ஓட்டுற அளவுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லி. சரி, ஓகே. ரிவர்ஸில் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ரிவர்ஸ் இருக்கும்? ரிவர்ஸ் 19 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுது. இது சார்ஜர் பார்த்தீங்கன்னா 8 ஆம்ஸ் சார்ஜரு. இது சார்ஜர் வந்து நமக்கு வந்து 25%, 50%, 75%, 100% அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தெரியும்.